பாருங்க மக்களே, 1000 வாட்ஸ் பல்பு போட்ட மாதிரி ஃபேஸ் பிரகாசமாக இருக்குன்னா நமக்கு பிடிச்ச பொருள் ஒன்று வீடு தேடி வந்திருக்குன்னு தானே அர்த்தம். ஆமாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பரான அன்பாக்சிங்கு. ட்ராகன் ஃப்ரூட் செடி வந்து நம்ம வீட்டில் வந்து வளர்த்தணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க. நானும் 2-3 தடவை நர்சரியில் போய் சர்ச் பண்ணியும் பார்த்துட்டேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. நகுலோட ஃப்ரெண்டு வீட்டில் வந்து மாடி தோட்டத்தில் வச்சுருக்காங்க. அதுவும் பழமெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமான்னு சொல்லியிருந்தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன்கிட்ட பேசும்போது இந்த கட்டிங்ஸ் வந்து அந்த குழந்தைக்கிட்ட கேட்டிருந்தேன். அவனும் வந்து மறக்காமல் எனக்கு வந்து கொடுத்து விட்ருந்தான். இதை எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது, நம்ம வீடெல்லாம் பெயிண்ட் பண்ணும்போது நிறைய பிளாஸ்டிக் டப்பாலாம் மிச்சமாக இருந்ததுங்க. ஸோ அதிலேயே வச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி போகிறதுக்கு ஒரு வசதி செஞ்சுக்கணும். ஏன்னா ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அம்மா வந்து சொல்லியே விட்டுருந்தாங்களாம். ஸோ அதனால் இந்த மாதிரி கம்பியை வந்து நல்லா அடுப்பில் சூடு பண்ணிவிட்டுங்க, இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டேன். நான் எப்போவுமே பெரிய ஹோல்ஸு பொதுவாக இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டு தாங்க எப்போவுமே வந்து செடி வைப்பேன். ஏன்னா தண்ணியும் வந்து அதிகமாக வந்து தேவைப்படாது. ஈரப்பதம் வந்து பக்கெட்டில் எப்போவுமே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கீழே வந்து அந்த ஹோல்ஸுக்கு மேலே உடஞ்ச டைல்ஸ் ஒரு 2-3 வச்சு விட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து மண் கொட்ட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மண்ணோட கலவையெல்லாம் எந்த ரேஷியோவில் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதோட ரேஷியோவெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நம்ம கடையில் வெங்காயம் புடைக்கும் போது வர்ற அந்த சருகு, பூண்டோட சருகு, இது எல்லாத்தையுமே வந்து மண்ணில் எப்போவுமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதை வந்து நல்லா வந்து மண்ணோட கலந்ததை அப்படியே வச்சுட்டுங்க, ஜஸ்ட்டு அந்த செடியை வந்து அப்படியே சொருக்கி விட்டுட்டேன். இனி எப்படி அதை வேர் பிடிச்சி வருங்கிறது பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். நீங்கள் யாராவது வீட்டில் ட்ராகன் ஃப்ரூட் செடி வந்து வளர்த்திருந்தீங்கன்னா, நான் பண்ண ப்ரொசீஜர் கரெக்டானு சொல்லி எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.